Hello friend. ஹலோ ஃப்ரெண்ட், என் புதிய உறவுகளுக்கு இனிய வணக்கம். நம்ம இன்றைக்கி இப்போ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் க்ளீன் பண்ண போகிறோன்னா, உலகத்திலே எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னா அதுவும் இதில் ஒன்று. அதுதாங்க வந்து கிச்சனில் உள்ள இந்த பாத்திரம் வளர்க்கக்கூடிய அந்த கிச்சன் சிங்கி க்ளீன் பண்ணுறதாங்க. இப்போ நான் ஒரு வீட்டுக்கு க்ளீன் பண்ண வந்திருக்கேன். அதோடைய அந்த கடப்பாக்கல்லில் வந்து அந்த சிங்கி இருக்குது. இது எவ்வளவு மோசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ நம்ம இந்த கரைகளை வந்து நம்மளுடைய ஹார்டு ஸ்டெயின் ரிமூவர் அப்படிங்கிற அந்த லிக்விடை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ஒரு பொருள் மட்டும் போதும். என்ன அழகாக ஈஸியாக 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலான்னு பாருங்கள். அந்த வீடியோவை நீங்கள் இப்போ லைவாக பார்க்குறீங்க. ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம பாத்திரம் வளர்க்குற இடம் பொதுவாக தெரியும். உப்பு கரை மட்டும் இல்லை, அதில் வந்து என்னென்ன கரை இருக்குன்னா சமையல் பாத்திரத்தில் உள்ள எண்ணெய் கரைகள், எல்லா விதமான கரைகளும் அப்படி படிஞ்சு போய் லேயராக இருக்குங்க. சரிங்களா? இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹெச்எஸ்ஆரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 1 நிமிஷம் அவ்வளோதாங்க நம்ம வெயிட் பண்ண போகிறோம். 1 நிமிஷம் கூட ஆகாது. இப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ்ஸு, பழைய பெயிண்ட் ப்ரெஸ்ஸு இருந்தால் நான் ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளீனிங் எந்த ஒரு க்ளீனிங்கை பண்ணுறாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸை அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். சேம் ஒரு பாத்திரம் வளர்க்குற ஒரு ஸ்க்ரப்பர் ஒன்று இருக்குங்க எங்கள் வீட்டில். அந்த நான் எப்போதுமே க்ளீன் பண்ணக்கூடிய டூல்ஸ் அதுதான். ஜஸ்ட் அதை வச்சு நான் தேய்க்கிறாங்க, அவ்வளோதாங்க. சரிங்களா? இதில் வந்து எந்த ஒரு புகையும் வரலை, நெடியும் அடிக்கலை, கையில் க்ளவுஸும் போடலை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் போடுங்க, ஓகேவா? ஏன்னா இது வந்து கொஞ்சம் கையில் பட்டால் எரியும். எனக்கு வந்து தொழில் ரீதியாக 7 வருஷமாக இதே தொழிலில் இருக்கிறதுனால எனக்கு நம்ம பழகிட்டு எனக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் புதுசாக நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அது வந்து பொதுவாக முக்கியம். நான் க்ளவுஸ் போட மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றணும், அவ்வளோதாங்க. இது வந்து நான் ஃபுல்லாக 4 பக்கமும் க்ளீன் பண்ண போகலை. உங்களுக்கு வீடியோக்காக ஒரு பக்கம் மட்டும்தான் நான் இப்போ க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இந்த கரை பற்றி கேட்டேன் அந்த கஸ்டமர் வீட்டில். மேடம் இது எப்படின்னா, இது வந்து அவங்க வீட்டுக்கு 2 வந்திருக்காங்க, வாடகைக்கு புதுசாக வந்திருக்காங்க. ஸோ பழைய ஆள்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் மோசமாக இருக்குது. குறைஞ்சது ஒரு 5 வருஷமாக இந்த வீடு 2க்கு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த 5 வருஷத்தில் உள்ள அந்த கசடு கரைகள் எல்லாம் நம்ம 1 நிமிஷத்தில் எடுத்தாச்சு, அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரியான லிக்விட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எப்போ கால் பண்ணாலும் 1க்கு 2 வாட்டி கால் பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ப்ராடக்ட்டு உங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். சேம் இந்த ஹெச்எஸ்ஆர் லிக்விடை வச்சு பாத்ரூமில் உள்ள உப்பு கரை மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள சிங்கி, கிச்சன் கரைகள், விடாப்படி கரைகள், சிமெண்ட்டு கரை, சுண்ணாம்பு கரை, உப்பு கரை எதுவாக இருந்தாலும் க்ளீன் பண்ணலாம். சில வீடுகளில் சின்டெக்ஸ் டேங்கில் வந்து உப்பு தண்ணினால் உப்பு கரை இருக்கலாம். ஸோ எல்லா விதமான கரைக்கும் இது வந்து ஹெச்எஸ்ஆர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2வது வாட்டி 2வது கோட்டு நான் அப்ளை பண்ணுறேன். எதுக்குன்னா, சேம் ஃபஸ்ட்டு கோட்டில் வராத கரைகள் வந்து 2nd கோட்டில் வந்து வரும். அதுவும் நமக்கு தெரிஞ்சு வரும். அந்த உப்பு கரை இருக்கா இல்லைங்கிறதே நம்ம அந்த ஒரு மாதிரி முறை அடித்து காமிச்சு கொடுத்துரும். ஓகே, உப்பு கரை இருக்குது, நம்ம இன்னும் ஒழுங்காக க்ளீன் பண்ணலை, இன்னொரு வாட்டி நம்ம அப்ளை பண்ணினா கண்டிப்பாக அந்த கரை இருக்குங்கிறத காமிச்சு கொடுத்துரும். ஏன்னா காஞ்ச பிறகு தான் நம்ம ஒழுங்காக தேய்க்கலை, ஒழுங்காக க்ளீன் பண்ணலைன்னா அப்படி வெள்ளையாக உப்பு கரை தெரியும். ஸோ அதுக்கு டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு இது தாங்க நல்ல ஐடியா. அதே லிக்விடாக 2வது வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணினீங்கன்னா எங்கெல்லாம் ஒயிட் அடிக்குதோ அதெல்லாம் உப்பு கரை அப்படிங்கிறத நம்ம வந்து கணிச்சு திரும்ப ஒரு வாட்டி நம்ம அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டோம்னா ஃபஸ்ட்டு கோட்டில் ஒரு 60% கரை வந்துடும், நிச்சயமாக வந்துடும். 2வது கோட்டில் மீதி இருக்கிற ஒரு 20-30% கரையும் வந்துடுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருந்துச்சுன்னா இப்படி தான் பண்ணணும். மற்றபடி 1 வருஷ கரை 2 வருஷ கரைன்னா ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு கோட்லேயே உங்களுக்கு வந்து க்ளீன் ஆயிருங்க. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது எனக்கு கால் பண்ணுங்கள். ப்ராடக்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணாலும் நம்ம உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பாட்டில் ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவர் இப்போ வந்து அமேசான்லேயும் கிடைக்குது. அமேசான் லிங்க் வேணுனாலும் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கிறேன், சரிங்களா? 2வது மல்டிபர்போஸ்
ஓகேவா? அதுவும் என்னுடைய பெஸ்ட் ப்ராடக்ட். மல்டி பர்பஸ் அப்படின்னா அது வந்து என்னென்னா சேம் கிச்சனில் உள்ள எண்ணெய் கரைகள் எடுக்கிறதுக்கு. ஆனால் நான் என்னுடைய ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவர் கிச்சனில் உள்ள உப்பு கரைகளை எடுக்கும் அப்படிங்கிற அந்த வீடியோவில் சொல்ல வருது இதுதான். நான் ஒன்றுமே பண்ணலைங்க. ஹெச்எஸ்ஆர் அப்ளை பண்ணியிருக்கேன் கிச்சனில். அதை அப்படி கரையெல்லாம் கரைச்சி அப்படி என்ன அழகாக அப்படி கொப்பளிக்குது பாருங்கள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். மணிக்கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணினீங்கன்னா உள்ளுள்ள உப்பு கரை, அந்த பாத்திரத்தை விளக்கிட்டு கவுத்தி போடும்போது வர உப்பு கரை, சமையல்லேருந்து வர வேஸ்ட்டு எண்ணெய் கரைகள், இது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு இந்த கரையில், இந்த கிச்சனில். அந்த இதை நம்ம ஹெச்எஸ்ஆர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அதை அப்படி கொப்பளிச்சுக்கிட்டு கரைச்சி எடுக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே இல்லைங்க. தேய்க்க போகிறோம், அவ்வளோதான். தேய்ச்சிட்டு துடைச்சாச்சுன்னா இந்த இடம் நீட்டாக ஆயிரும். சேம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் விடாப்பிடி கரைகள், எண்ணெய் கரைகள், உப்பு கரைகள், எந்த விதமான கரையாக இருந்தாலும் நீங்கள் 100% நம்மளுடைய நியூ இம்பல்ஸோடைய ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவரை பயன்படுத்தி நீங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். சேம் நீங்கள் இதை பிஸ்னஸாக எடுத்து கூட பண்ணலாங்க. அதுதாங்க சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு மேஜிக் ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்கி ஒரு ஜஸ்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே நீங்கள் பண்ணுங்கள். அதுவே உங்களை வந்து பிஸ்னஸ்ஸு நீங்கள் ஆரம்பிக்கும் போது பயப்படாதீங்க. நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் பிஸ்னஸில் வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். என்றைக்குமே ஆரம்பிக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. அது தோல்வியானாலும் வெற்றியானாலும் ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ஸு உங்களை கூட்டிகிட்டு போவோங்க. நீங்கள் பிஸ்னஸை கொண்டு போக வேண்டாம். ஓகேங்களா? இப்போ 2வது வாட்டி அப்ளை பண்ணுறேன். மிச்சம் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த உப்பு கரையும் நமக்கு வந்து காமிக்குது. ஓகேங்களா? சேம் வீடியோவில் பார்க்குறீங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அப்ளை பண்ணி தேய்ச்சா அந்த மாதிரி எத்தனை வருஷம் கரையாக இருந்தாலும் நீட்டாக க்ளீன் பண்ணி வந்துடுங்க. ஓகேவா? You put down the phone, you've nowhere to go. Get back on the road, yeah, it's over. Dotted line, the red stop sign, no room to go slower. You do it today, you do it again in a week. You're a freak, you're a freak, you're a parasite sucking a leech. Come on, man, it's over. Yeah, it's over now. What a waste of time, what a waste of time to fall so far behind. You're back on the beat, distorted and cheap. You're a villain. What the fuck are you selling? You're a sham. I won't fall at your feet. Now come on, man, you're older. Yeah, you're older now. What a waste of time to fall so far behind. You're out in the street, feeling weak and defeated. It's all